பீர்பால் கதைகள் 13. 3 சவால்கள். ஒரு நாள் மன்னர் அக்பரின் அவைக்கு ஒரு விருந்தாளி வந்தார். அவர் கூறினார், மன்னா, உங்கள் அரசு மிகச் சிறந்தது என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மன்னரை மிகவும் வித்தைக்காரர் என்பார்கள். அவரை சந்திக்க உங்களுக்கு விருப்பமா? அக்பர் சிரித்துவிட்டு, எங்களிடம்தான் பீர்பால் இருக்கிறாரே, அவர் இருந்தால் எந்த வித்தைக்கும் எங்களிடமே பதில் உண்டு என்றார். விருந்தினர் சவால் விட்டார். நான் உங்கள் பீர்பாலுக்கு 3 சவால்கள் வைக்கிறேன். பீர்பால் அவற்றை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியவில்லை எனில் எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் மன்னரை சந்திக்க வேண்டும் என்றார். மன்னர் ஒப்புக்கொண்டவுடன் அந்த விருந்தினர் 3 சவால்களை வைத்தார். 1. உலகம் காணாத ஒரு மனிதனை இந்த அவைக்கு காட்ட வேண்டும். 2. காணாமல் போன ஒன்றை கண்டுபிடிக்காமல் மீட்க வேண்டும். 3. தவறான வழியில் வெற்றி பெற முயன்ற ஒருவரை தண்டிக்காமல் கூண்டில் ஏற்ற வேண்டும். மன்னர் சிரித்துவிட்டு பீர்பாலை அழைத்தார். பீர்பால் அந்த விருந்தினரிடம் 1 நாள் அவகாசம் கேட்டார். அடுத்த நாள் தன் முயற்சியை தொடங்கினார். சவால் 1. பீர்பால் ஒரு மனிதனை அவன் கையை பிடித்து அழைத்து வந்தார். அந்த மனிதனின் முகத்தை மட்டும் திரை வைத்து மறைத்திருந்தார் பீர்பால். மன்னரிடம் சொன்னார், மன்னா, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். உலகம் காணாத மனிதன் இவன்தான். இவனை இந்த அவைக்கு காட்டப் போகிறேன். எனவே முதல் சவாலில் நாம் வெற்றி பெறுகிறோம் என்றார். ஆனால் அந்த மனிதன் மிகச் சாதாரணமாக இருந்தான். விருந்தினர் கேட்டார், எப்படி பீர்பால் அவர்களே, இவனை இதற்கு முன் இந்த உலகம் பார்த்திருக்குமே என்றார். ஆனால் பீர்பால் அவன் முகத்தில் இருந்த திரையை அகற்றினார். அந்த மனிதன் ஒரு கண் பார்வையற்றவன். அவன் இதுவரையில் உலகத்தை பார்த்ததே இல்லை. எனவே உலகம் காணாத மனிதனை பீர்பால் அவைக்கு காட்டினார். சவால் 2. பீர்பால் ஒரு தங்க நாணயத்தை மன்னரின் அறையில் மறைத்து வைத்தார். பிறகு கூறினார், ஒரு தங்க நாணயம் காணாமல் போய்விட்டது. ஆனால் அதை கண்டுபிடிக்காமல் நம்மால் மீட்க முடியும். பின் அதை மறைத்து வைத்த இடத்திலிருந்து எடுத்து தந்தார். கண்டுபிடிக்காமலேயே. ஏன் கண்டுபிடிக்க வேண்டும்? அதை மறைத்து வைத்தவரே பீர்பால் தானே. சவால் 3. பீர்பால் கூறினார், மன்னா, தவறான முறையில் வெற்றி பெற முயன்றவர் இவர்தான். ஏனென்றால் சவால்களை வைத்து நம்மை ஏமாற்ற முயற்சி செய்தார். இவரை தண்டிக்காமல் கூண்டில் ஏற்ற வேண்டும் என்றால் இவருக்கு தண்டனை கொடுக்காமல் ஒரு தங்க நாணயம் பரிசளித்து அவையில் நிற்க வைக்க வேண்டும். அனைவருடைய மனக்கூண்டிலும் இவரே சிறந்த விதூஷகனாக இருப்பார். நாம் இவரை தண்டிக்கவில்லை, மாறாக பரிசளித்து மக்களின் நகைச்சுவை மனக்கூண்டில் ஏற்றியிருக்கிறோம். அக்பர் கைத்தட்டினார். அந்த விருந்தாளி தன் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டார். அவர் சொன்னார், நீங்கள் கூறியது உண்மை என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன் மன்னா. பீர்பால் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. நீதி. வித்தைகளை அராஜகமாக பயன்படுத்தக்கூடாது. வித்தைகளை தீர்க்கும் வித்தையே உண்மையான வித்தை.